வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஸ்டடி இருக்குது. ஸோ அந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து அந்த வருஷத்தில் 90% வந்து மணி லூஸ் பண்ணுறாங்கங்கிறதான் கான்செப்ட். ஆன் அன் ஆவரேஜ் 2.4 lakhs பீப்புள் 4 lakhs ஆஃப் மணி வந்து அவாய்டபிள் மிஸ்டேக்ஸ் மூலமாக லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸு, அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அண்ட் சில ப்ரோ டிப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ ரோகன் ஒரு 24 வயசு பையன், ஐடி ப்ரொஃபஷனல் இன் பூனே. இன் 2022 அவர் வந்து ஒரு 1 லட்சம் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் யூடியூப் பார்த்து. 6 மாதம் கழித்து அந்த 1 lakhக்கான வேல்யூ வந்து 65,000 ஆயிடுச்சு. இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மேக் பண்ண ஒவ்வொரு சின்ன மிஸ்டேக்ஸையுமே இந்த என்டையர் வீடியோவில் ஒரு கைடாக மாற்றி போட்டிருக்கேன். ஸோ ரோகன் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை பாடமாக அமைஞ்சிட்டார். ஸோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, ட்ரீட்டிங் மார்க்கெட் லைக் கசினோ. ஸோ மார்க்கெட்டுங்கிறது வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்குறது, லக்கை நம்பி பிட் பண்ணுற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ முக்கியமான ஃபேக்டில் வந்து புது இன்வெஸ்டர்ஸ் எங்கே ஃபெயில் ஆகுறாங்கன்னா, ரோகன் ஸ்டோரி மாதிரி யூடியூப் பார்க்குறது, ஷார்ட் டேர்மில் வந்து ஏதாவது பார்த்துட்டு இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன்ட்டு. ரோகன் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ரோகன் வந்து அதானி ஸ்டாக் வந்து ஒரு 10x க்ரோ ஆயிரம்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல போய் அப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு 2 நாளில் அதானி ஸ்டாக்கோட எந்த ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டையும் பார்க்காம 40,000 rupees கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டார். ஓகே, 3 வாரம் கழித்து பார்த்தா 28,000 வந்து அதில் அவருக்கு லாஸ். ஸோ ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக்கை ஓன் பண்ணுறது பிஸ்னஸில் ஓனர்ஷிப் ஓன் பண்ணுற மாதிரி லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி இல்லை. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னா, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிசர்ச், பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பல்ஸ் ஆகி சடனாக விற்றுட்டு வெளியே வர்றது பண்ணக்கூடாது. நிறைய பேர் வாரன் பஃபெட்டை வந்து எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுவாங்க. வாரன் பஃபெட் வந்து டிக்கேடாக ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் 2 நாளில் ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வரல. அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 82% ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் தினம் மணியை லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெல்த் கிரியேஷனுங்கிறது வந்து கசினோ மாதிரி கிடையாது. மினிமம் நீங்கள் வந்து ஒரு 1 டிகேட்டுக்காச்சும் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அண்ட் அனதர் டிப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸுக்கான ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் ஸ்டாக்கை வந்து பாருங்கள். எப்படி ஒரு ஸ்டாக்கோட ஆனுவல் ரிப்போர்ட் ரீட் பண்ணுறதுங்கிறத அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஸோ அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, புட்டிங் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ஸோ அந்த 1 லட்சத்தையும் தூக்கி கொண்டு போய் ஒரே ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தப்பு. ரைட் வே பொறுத்த வரைக்கும் 1 lakh எடுத்துகிட்டு போய் 8 to 10 ஸ்டாக்குக்கு பிரிக்கணும். ஏன் இதை நான் திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டடி சேஸ் 73% ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ கிராஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, மொத்தமாக கொண்டு போய் நான் ஒரே செக்டாருக்குள்ளேயோ ஒரே ஸ்டாக்குள்ளேயோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 73% நீங்கள் மார்க்கெட்டில் லாஸ் மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12% ஆஃப் பீப்புள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறது மூலமாக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஐடியல் பேலன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 5 to 7 செக்டார் ஆஃப் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டாக் பற்றி சொல்ல மாட்டேன். ஆட்டோ செக்டார் மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி போகக்கூடாது. டிஃப்ரெண்ட் செக்டார் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் குயிக்காக ஒரு சின்ன ப்ரோ டிப், எனக்கு இப்போது டிஃப்ரெண்ட் செக்டார் ஆஃப் ஸ்டாக் பற்றி தெரியல, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நிஃப்டி 50ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்க பிரித்து ஒரு 50 கம்பெனிக்காச்சும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹிஸ்டாரிக்கலி அது ஒரு 12% ரிட்டர்ன் உங்களுக்கு தரும். நெக்ஸ்ட் மிஸ்டேக், பேனிக் செல்லிங் டியூரிங் மார்க்கெட் டிப்ஸ். ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் ஒரு 10% விழுந்துருச்சுன்னா பீப்புள் ஹார்ட்டில் வந்து படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் விற்றுட்டு கிடைச்ச வரைக்கும் தப்பிச்சா போதுங்கிற ஒரு டோனுக்கு வந்துடுவாங்க. அண்ட் ஆல் ஆஃப் சடன் ஒரு 3 மாதம் கழித்து மார்க்கெட் ஒரு 25% ஹையர் ஆயிரும். ஓகே, இது வந்து ரிப்பீட்டேட்டிவாக நடக்குது. பேனிக் செல்லிங் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பர்சன் 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1 lakh வந்து 41,000 1 lakhல 41,000 நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். அது வந்து இன்னைக்கு கிராஷ் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து 26,000க்கு விற்றுட்டு வெளியே வரீங்க. ஸோ உங்களுக்கு லாஸ் மட்டுமே 37,000 கிட்ட லாஸ்.
அண்ட் யூ வில் நாட் கம் பேக் டு மார்க்கெட் பிகாஸ் மென்டலி யூ ஆர் மேக்கிங் லாஸ். இது ரியல் டைமே நடந்துச்சு. மார்ச் 2020 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 7,200 crores வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கை பேனிக் செல்லிங்கில் வித்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதே இது டிசம்பர் டைமில் பார்க்கும்போது சென்செக்ஸ் ரெக்கவர் ஆகி 47,000+ போயிடுச்சு. மார்க்கெட்டில் யார் யார் ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அவங்க 81% ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த 41,000 ஒர்த்துக்கான ஸ்டாக்கை 26,000 செல் பண்ணிட்டு வெளியே வந்தாங்கல்ல, செல் பண்ணாமல் நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா 81,000+ rupees டிசம்பர் மந்த்லேயே கிடச்சிருக்கும். இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். கோவிட் கிராஷ் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் கிராஷ் 2020. ஸோ 7,000 crores வந்து வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ டோன்ட் செல் டியூரிங் மார்க்கெட் டிப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பெரிய பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம் டு இன்வெஸ்ட். ஓகே, எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகட்டும், இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை மார்க்கெட் இப்போ ட்ராப்பில் இருக்குது, க்ரோ ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்டே பண்ண மாட்டீங்க. மணி ஐடியலாக உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 3.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு கிடைக்கும். இன்ஃப்ளேஷனே 6%. எங்கேயுமே இன்ஃப்ளேஷனை நீங்கள் பீட் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மார்க்கெட். ஸோ எவ்வளோ நாள் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைம் பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ரூபாய் நான் எஸ்ஐபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் Nifty 50ல். 25 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா 60 வயசு அப்போ எனக்கு அது ஒரு 3.5 crore மாறி இருக்கும். அதே இது நான் 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1.8 crore தான் வந்திருக்கும். 35 ஏஜில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 60 வயசு அப்போ எனக்கு கிட்ட வெறும் 90 lakhs மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் இன் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் எஸ்டர்டே. பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சரி, தேர் இஸ் அ ஸ்டடி விச் சேஸ் தட் வேர்ஸ்ட் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட யூ வில் பி சிக்னிஃபிகண்ட்லி அவுட் பெர்ஃபார்ம் தென் டிலேயிங் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட கோர் டிப். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக்னு பார்க்குறது இக்னோரிங் ஃபீஸஸ் டேக்ஸ் இன் யோர் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஜென்ரலாக நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மார்க்கெட்டில் எனக்கு ஒரு 15% ரிட்டர்ன் இந்த வருஷம் வந்துருச்சு, ஸோ செலிப்ரேட் பண்ணிட்டு டக்குன்னு விட்ரா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மற்ற எக்ஸ்பென்ஸ் பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்தது என்னமோ கிராஸ் ரிட்டர்ன் வந்து 15%. ஆக்சுவலி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 2.5% பிடிச்சிருவாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு. ஸ்டேட் டேக்ஸ் ஒரு 3.75%. லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே விட்ரா பண்ணிங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு 0.5%. உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து 8.25%. இதை நீங்கள் கால்குலேட் பண்ண கண்டிப்பாக கற்றுக்கணும். ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணலான்னா, 1 இயர் தாண்டி வந்து ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு 3.75% அதில் கட் ஆயிரும். அண்ட் அது போக டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 to 1.5% பெர் இயர் சேவ் பண்ணி தரும். அண்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்டுங்கிறது மாதிரி ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அது உங்களுக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் அண்டர் ஏடிசி ஸ்கீமில் நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 3 ப்ரோ டிப் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ டைம் பற்றி பேசியிருந்தோம். ஸோ டைமை பீட் பண்ணுறதுக்கு எஸ்ஏபியை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆட்டோ டெபிட் ஆன் யுவர் சேலரி டே. உங்களுக்கு தெளிவாகவே நீங்கள் மந்த்லி சேலரி வாங்குற பர்சனாக இருந்துச்சுன்னா, எனக்கு லாஸ்ட் டே ஆஃப் மந்த்து இல்லை ஃபஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த்தில் எனக்கு சேலரி வந்துடும்னா, அன்னைக்கு நைட்டே நீங்கள் அதை வந்து ஆட்டோ டெபிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 20 வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போகாதீங்க. 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் நீங்கள் 5,000 ரூபாய் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட 20 வருஷம் கழித்து 49.9 லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிப்புங்கிறது வந்து 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப்டி, க்ரோத்து, மூன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், Nifty 50 இதில் 50% ஆஃப் போர்ட்ஃபோலியோ வச்சுருங்க. க்ரோத் இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு 40% ஆஃப் போர்ட்ஃபோலியோ. மூன் ஷாட்டுங்கிறது வந்து வந்தா மலை போனா அப்படிங்கிற மாதிரி போடுறது வந்து மூன் ஷாட். ஸோ டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவில் போடுங்க. இதோட க்ரோத் ரேட் கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கும். லாஸ்ட் டிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இங்கே நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஐடியா இருப்போம். ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கு நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டோம். பேர் மினிமம் ஒரு 1,000 rupees ஒரு புக்குக்கோ ஒரு நல்ல கோர்ஸுக்கோ ஃபினான்ஷியல் க்ரோத்து இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ முக்கியமாக சொல்கிறேன்,
நாலேஜ் வந்து வில் காம்பவுண்ட் மோர் ஃபாஸ்டர் தென் மணி. இதை நிறைய பேர் மறந்துடுதோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 3 டிப்புமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் நாட் கோ இன்டு டிப். ஸோ ரேப்அப் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஆக்ஷன் பிளான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 4 ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓப்பன் ஜெரோதாவோ ஒரு க்ரோ அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணுங்கள். ஹார்ட்லி உங்களுக்கு அது ஒரு 5 to 10 minutes எடுக்கும். அண்ட் அட்லீஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 rupees எஸ்ஐபி பெர் மந்த் Nifty 50ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் வில் பி ரியலி குட். அண்ட் ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். லெட்ஸ் டாக் அபவுட் மணி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக். டைம் கிடைக்கும், கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்கி படிங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வில் கனெக்ட் யூ அட் நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.